வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் எஸ்ஆர்எம். நாம இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, 2 செக்டார் ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. மத்த செக்டார்லாம் ரொம்ப உச்சத்துல தொட்டு இருக்கு. நம்ம இன்வெஸ்டே பண்ண முடியாத நிலைக்கு போயிடுச்சு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஐடி, ஆ பேங்கிங் இங்கலாம் ரொம்ப உயரத்துல போயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய அங்க நம்ம பார்க்க முடியல. எப்பவுமே எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எங்க பாட்டம்ல இருக்கோ, அதுல ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான் நமக்கு ஒரு நல்ல விஷயமா தோணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி, ஆ என்டி எனர்ஜி இந்த 2 செக்டாரும் இப்போதைக்கு ரொம்ப உச்சத்துக்கு போகாம, அப்படியே ஸ்லோ டவுன்ல கன்சாலிடேஷன்லயே இருந்துகிட்டு இருக்கு. அதுல பார்க்கும்போது நமக்கு இப்ப எனர்ஜி செக்டார்ல எடுத்துக்கிட்டோம்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன். பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25% மின் உற்பத்திய கான்ட்ரிபியூட் பண்றாங்க இந்தியாவுல அவங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு 51.1% ஸ்டேக் இவங்க வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 ஜிகாவாட்ஸ் கரண்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியா சொல்லப்படுது. அது இல்லாம ரெனியூவபிள் எனர்ஜி 60 ஜிகாவாட்ஸா 2032க்குள்ளார அவங்க உயர்த்துறதாவும், அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி 18 ஜிகாவாட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அண்டை நாடுகளான பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இங்க எல்லாம் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ்ல அவங்க சோலார் ப்ராஜெக்ட்ஸ், தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கோல் மைனிங் நிலக்கரி சுரங்கங்களும் இவங்க 7 சுரங்கங்கள் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 100 மில்லியன் மெட்ரிக் டன் கோல் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க பெர் இயர். இது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க 55 பவர் ஸ்டேஷன் மின் நிலையங்களை அவங்க வச்சிருக்காங்க. மின் உற்பத்தி நிலையங்களை அவங்க வச்சிருக்காங்க. 24 கோல் பேஸ்டு நிலக்கரி பேஸ்டு தெர்மல் பவர் ஸ்டேஷனும், 7 கேஸ் அண்ட் ஆயில் பேஸ்டு பவர் ஸ்டேஷனும், 2 ஹைட்ரோ நீர்மின் உற்பத்தி நிலையமும், 1 விண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா காற்றாலை மூலியமா மின்சாரம் உற்பத்தி பண்றதும், 11 சோலார் பேஸ்டு மின் உற்பத்தி நிலையங்களும் அவங்க வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, அவங்க வெறும் தெர்மல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, தே ஆர் மூவிங் டு டிவர்சிஃபைடு ஃப்ரம் த தெர்மல் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்திய அரசாங்கம் 2070க்குள்ளார கம்ப்ளீட்டா நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கோலா செட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 9 கோல் பேஸ்டு பவர் ஸ்டேஷனும், ஒரு கேஸ் பேஸ்டு பவர் ஸ்டேஷனும் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் மூலியமா அவங்க நடத்திட்டு வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா இது இல்லாம அவங்க இப்ப தெர்மல் போச்சுன்னா அந்த இடத்த என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே யோசனை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தெர்மல் பவர் ஸ்டேஷன்லாம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனா மாத்துறதுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. ஆனா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா அவங்க கூட ஜாயின்ட் வெஞ்சர்ஸ்ல அதை கன்சல்டிங் லெவல்ல இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனை அவங்க நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனா மாத்துறதுக்குரிய எல்லா வித ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிறதா தான் நிபுணர்கள் சொல்லுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அந்த அதோடைய வருமானம், அவங்களுடைய புதிய ப்ராஜெக்ட்ஸ், அவங்க எப்படி ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மூவ் ஆகுறாங்க ஃப்ரம் த லெகசி தெர்மல் பேஸ்டு பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இல்லாம அவங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் கம்பெனிங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 சப்சிடி கம்பெனி அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுல இருந்தும் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். பாத்தீங்கன்னா என்டிபிசி வித்யா விகார் நிகாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பவர் ட்ரேடிங் அண்ட் ஆஷ் யூட்டிலைசேஷன். ஏன்னா நிலக்கரி எரிக்கும் போது கிடைக்கிற ஆஷை அவங்க எப்படி நம்ம செல் பண்றாங்க, அதை எப்படி யூஸ் பண்றாங்கிறதையும் அந்த கம்பெனி பார்த்துக்குது. என்டிபிசி கிரீன் எனர்ஜி இது ரீசெண்டா நம்ம ஐபிஓ மூலியமா லிஸ்ட் ஆன ஒரு கம்பெனி. எனர்ஜி கம்பெனி அவங்க சோலாரு, ஹைட்ரோ இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி மூலியமா அவங்க பவர் ப்ரொடியூஸ் பண்றது பாக்குறாங்க. அது இல்லாம கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா ப்ரொடியூஸ் பண்றதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோவை நம்ம இன்னொரு தெளிவா ஒரு வீடியோவில், தனி வீடியோவில் கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா எப்படி வேர்ல்டுல இம்பாக்ட் பண்ண போகுது, அதோடைய ஸ்கோப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அப்போ அந்த கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புது ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கோ அந்த கம்பெனியை பார்த்தும் நம்ம கன்சிடர் பண்ணோம். என்டிபிசி
இந்தியாவில் வந்து ரொம்பவும் பெரிய லெவலில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல் மைன் என்டிபிசி மைனிங்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க கோல் மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிபிசி எலக்ட்ரிக் சப்ளை அண்ட் கம்பெனின்னு இருக்கு, அவங்க வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் தான் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் காண்டி பிஜிலி நிகாம் லிமிடெட் ஒன்று பவர் ஜென்ரேஷன், நம்பியார் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனி, நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன், இதெல்லாம் வந்து 100% ஓன்டு சப்சிடியா இருக்கு என்டிபிசி கீழே. அது இல்லாம ஒரு 74 to 75% வந்து சப்சிடி வச்சிருக்க கம்பெனிஸ் அவங்க இருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வேஸ்ட்லேருந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ற கம்பெனி கூட அவங்க என்டிபிசி இடிஎம்சி வேஸ்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி கூட இருக்கு. ஸோ இப்படி அவங்க டிவர்சிஃபைடா வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ரெனியூபிள் எனர்ஜிக்கு மூவ் ஆகுறாங்க, அண்டை நாடுகள்லயும் அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். ஸோ எனர்ஜி செக்டார்ல வந்து இவங்க வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்பெனியா இவங்க இருந்துட்டு வராங்க. அதுவும் இல்லாம இது இந்திய அரசாங்கத்தோடையது. நாளைக்கு பவரை வந்து ட்ரேட் பண்றதுலயோ அல்லது அப்ரூவல் வாங்குறதுலயோ இதெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வர போறது கிடையாது. சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பெனி பவர் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி பின்னாடி எல்லாம் ஓடுனீங்கன்னா கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் திருப்பி போட்டுரும் அது நம்மள. அதனால வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப கண்ணாப்பான அபரிவிதமான மல்டி பேக்கர் ஆகலனாலும் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் நமக்கு வந்து கண்ணாப்பினான்னு வந்து கரெக்ஷன்ஸ் கொடுத்துறாது. அதே சமயத்துல மற்ற குட்டி கம்பெனிலாம் ஏத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி இவங்க ஏற்ற மாட்டாங்க. ஸ்டெடியான ஒரு growth இருக்கும். கம்பேர் பண்ணி இப்ப இயர் ஆன் இயர் குவார்டர்ல வந்து ரிசல்ட் இவங்களுக்கு கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருந்தா கூட, ஏன்னா இவங்க வந்து வர அமௌண்ட் ப்ராஃபிட்லாம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு வராங்க. ஏன்னா வந்து ரினியூபிள் எனர்ஜி சைடு ஃபோக்கஸ் பண்ணாங்க, புது புது ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க செலவு அதுலயும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி உண்மையிலேயே அந்த கம்பெனி ஏன் டிக்ளைன் ஆச்சு, அவங்க ஏதாவது புதுசா வந்து முதலீடு பண்றாங்களா, முதலீடு பண்ணாதான் ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்க முடியுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வந்து நம்ம ஒன்றும் புதுசா நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதனால வந்து நம்ம அதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 328ல வந்து அந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அது லோயஸ்ட் இதே வந்து 294 தான் வந்து ரீச் ஆயிருக்கு. அதனால வந்து நமக்கு ஒரு 300 அரௌண்ட் 300ல வந்து ஒரு நல்ல பிரைஸா தான் நான் வந்து பாக்குறேன். கண்டிப்பா வந்து 300ல நான் கன்சிடர் பண்ணுவோம். நீங்க ஒரு ஆய்வு செய்து நீங்க உங்க முடிவை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் யாரையும் வந்து இதை வாங்குங்க வையுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு கம்பெனியை பத்தி, ஒரு நல்ல கம்பெனியை பத்தி நல்ல புரிதலை ஏற்படுத்த இன்வெஸ்டர்ஸ்க்கு, குறிப்பா புதுசா வர நண்பர்களுக்கு ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 328ல இருக்கு, அது 322 கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 300ல வந்துன்னா நான் வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் அந்த ஸ்டேக் வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் ஆவரேஜ் பண்றதுக்கு பிளான் வச்சிருக்கேன். நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். யாரையும் வந்து நான் வாங்கவோ வைங்க அப்படின்னு சொல்றதே கிடையாது. இது உங்களுடைய முடிவாக தான் நீங்க எடுக்கணும். இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்ஆர்எம். நன்றி.